அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விஷயங்கள் தான் இப்போ என்னோட வாழ்க்கையில என்னை அடுத்த கட்டத்துக்கு மேல கொண்டு வந்து ஒரு ஆசிரியர் பெருமக்களோட கம்யூனிட்டியில நான் பேசுறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பெண் குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிற குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் குழந்தை, 4வது பெண் குழந்தை. ஸோ அப்போ என்னோட தகப்பனார் வந்து எங்க அம்மா கிட்ட, நீ வேண்டாம், இந்த பெண் குழந்தை வேண்டாம், நீ வந்து கள்ளிப்பால் ஊற்றி சாவடிச்சிட்டு வா, நான் அப்போ ஒன்று வச்சுக்கிறேன், எனக்கு வந்து பையன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். ஏன்னா வந்து பெண் குழந்தை தான் அடுத்தடுத்த வழியாக கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அம்மா வந்து இது ஒத்துக்கல, திரும்பி வந்துட்டு அவங்க தனியாக லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சின்ன ஒரு இட்லி ஷாப் போட்டு. ஸோ எங்கள் அம்மா என்னை வளர்த்து கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஆண் குழந்தை அவங்க இது பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லயே அவன் இறந்து போயிட்டான். பட் எங்கள் அப்பாவோட உண்மையான ஆன்சிஸ்டர் நான் வழியாக கொண்டு வர்றது நான் தான். ஏன்னா அதுக்கு காரணம் என்னோட ஆசிரியர் பெருமக்கள். நிறைய நேரத்தில் எங்கள் அம்மா வந்துட்டு வறுமையின் காரணமாக வந்து என்னை ஸ்கூலில் விட்டு நிறுத்திடுவாங்க. 7th படிக்கும் போது, 9th படிக்கும் போது, 11th, ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாம்னு நிறுத்துவாங்க. அப்போ வந்து எங்களோட ஆசிரியர்கள் தான், ஏன் படிக்கிற பிள்ளைய நிறுத்துறீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து, உங்களுக்கு வந்து கடை வேலை செய்தான் ஆள் இல்லை, நான் அந்த கடைக்கு ஆள் வைப்பீங்களா, அந்த கூலி நான் தரேன், தயவுசெய்து பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி என்னை ஸ்கூல் கூப்பிட்டு வருவாங்க. எனக்கு ஆனால் புக்ஸு, நோட் புக்ஸு, ஃபீஸ் அப்போல்லாம், இப்போதான் ஃபீஸ் எதுவும் கிடையாது, அப்போல்லாம் எக்ஸாம் ஃபீஸு அதெல்லாம் கட்டணும். சின்ன அப்போ 75 ரூபா தான், அப்போ பெரிய அமௌண்ட் 75 ரூபா அப்படிங்கிறது. அது எல்லாமே எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எங்கள் ஆசிரியர்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றின்னு சொன்னால் அது சின்ன வார்த்தை, என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்னை உருவாக்குன நிறைய தெய்வங்கள் வந்து இந்த பூவுலகில் இல்லைன்னாலும் சில பேர் ரிட்டையர் ஆகி நல்ல ஒரு லைஃப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட இந்த மனமார்ந்த நன்றி. ப்ளஸ் இன்னும் மேலும் நீங்க உருவாக்குற உங்களோட குழந்தைகள் வந்து இதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட சொல்றேன் நான். மெயினா நிறைய வந்து டீச்சர்ஸோட கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, சொல்லணும்னா பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பட் எனக்கு டைம் கொஞ்சமா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டீச்சருக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கன்னா, நீங்க முதல்ல சில சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க. முன்ன வந்துட்டு பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விழும்போது கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோல் எவ்வளோ வேணா உரிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டு போவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு கடுஞ்சொல், சின்னதாக ஒரு கடுஞ்சொல் சொன்னாலும் எப்படி நீ குழந்தைய சொல்லலாம்னு சொல்லி சண்டை வாங்குற ஒரு பேரண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஏன்னா சிறு அவமானங்களையும் வந்து தாங்கிக்கக்கூடிய ஒரு குழந்தையே இல்லை. இப்போ எல்லாமே வந்து சின்னதாக ஒன்று சொன்னால் உடனே சூசைட் அட்டம் போயிடுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பாசம்னு சொல்லிட்டு. பட் நம்ம அந்த குற்றம் கடிதல்ல வந்து கரெக்டா அந்த குழந்தை, அந்த எங்க மாமியார் வந்து என் குழந்தைங்க நான் அடிக்கும்போது சொல்லுவாங்க, பிள்ளைய ஒரு அடி, பூசணிக்காய் ஒரு அடி, அந்த பூசணிக்காய் எப்படி கண்ணி போகுதுன்னு பாரு, அது மாதிரிதான் குழந்தையோட உடம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி குற்றம் கடிதலுமே நம்ம பண்ண தப்புக்காக தானே மிஸ் நம்ம அடிச்சாங்க, நம்மளை திட்டினாங்க, நம்மளை கடுந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து குழந்தை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு குற்றம் கடிதல் இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட வேண்டுகோள். பிளஸ் வந்துட்டு நான் இப்போ ஒரு நண்பர் சொன்னார், ஒரு போக்சோ ஆக்ட்ல வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் கேசஸ் வந்து போட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 100% எந்த ஆசிரியருமே நாங்கள் ஃபால்ஸ் கேஸ்ல அக்யூஸ்ட் ஆக்குறதே கிடையாது. அன்லெஸ் அதர்வைஸ் ரொம்ப அவங்களோட பேக்ரவுண்ட் செக்கிங்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த பேப்பர்ல வந்த நியூஸ் வந்து போக்சோ ஆக்ட்ல வரல, போஷ் ஆக்ட். 2 டீச்சர் வந்து அந்த ஆசிரியர் மேல ஃபால்ஸா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுல வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் தெர் இஸ் நோ போலீஸ் ஆக்ஷன், அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன்ல பண்ணது. அது போக்சோன்றது எவ்வளவு பெரிய வெப்பன் தெரியுமா? 2012 அந்த ஆக்ட் வந்துச்சு. இந்த ஆக்ட் வந்துட்டு 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைக்கும் பொருந்தும், பெண் குழந்தைக்கும் பொருந்தும். அந்த குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் நிகழ்ந்துச்சுன்னா அது வந்து நம்ம சட்டத்தின் கீழே வருது. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க நாலேஜுக்கு வந்துருச்சு, உங்க ஸ்டாஃப் யாரோ ஒருத்தர், இல்லை ஒரு பியூனோ, இல்லை ஒரு டிரைவரோ, இல்லை ஒரு வாட்ச்மேனோ, இல்லை ஆட்டோ டிரைவரோ, இல்லை அப்பாவோ அண்ணாவோ, மேக்சிமம் இப்பெல்லாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸே அக்யூஸ்டா இருக்காங்க. அந்த குழந்தை வந்து சொல்லும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும், நம்ம நம்பி சொல்லும், டீச்சர்ஸ் கிட்ட. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தகவல் வருதுன்னா நீங்க இம்மீடியட்டா அதை போலீஸ் நாலேஜ்க்கு எடுத்துட்டு வந்துருங்க.
இல்லை என்னால் ஸ்டேஷனுக்குலாம் போக முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே 1098 கால் பண்ணி சொல்லிட்டா போதும். 1098 அவங்க மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து இது சொன்னால் நம்ம ஸ்கூல் இதுக்கு கௌரவம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி மறைச்சிங்க, இல்லை எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் ஏன் போகணும், நான் விட்னஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டாக மாறிடுவீங்க. தயவுசெய்து இதோட ஆக்டோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுதுன்னா இம்மீடியட்டா உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்க அந்த 1098 கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா இது பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் நேம்லாம் போட மாட்டாங்க. ஒரு தனியார் பள்ளி இல்லை ஒரு அரசு பள்ளி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த ஐடென்டிட்டி எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். தயவுசெய்து பிலோ 18 ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க இம்மீடியட்டா அந்த பாலியல் துன்புறுத்தலோ இல்லை அடித்து துன்புறுத்துதலோ இல்லை கம்யூனல் ரீதியா ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் இம்மீடியட்டா அதை டிசிபிஓக்கோ இல்லை 1098க்கு நீங்க தகவல் சொல்லிடுங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா போஷ் ஆக்ட். நிறைய பெண் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க. இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இல்லை நம்மளோட மேனேஜ்மெண்ட்டோ இல்லை சம்படி பேரண்ட்ஸை கூட சில சமயம் சொல்லி விட்டுட்டு இருக்கலாம் வந்து குழந்தை பார்க்க வரும்போது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பணிபுரியிற இடத்துல ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் டீச்சர்ஸ்க்கு நிகழ்து அப்படின்னா நீங்க உங்க போஷ் ஆக்டுக்குள்ள நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்கும். அதோட பேர் வந்து விசாகா கமிட்டி ஆர் ஐசி ஆர் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி எப்படி வேணா சொல்லுவாங்க. ஸோ இந்த கமிட்டி கண்டிப்பா மினிமம் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு நிறுவனத்தில் அப்படின்னா இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது இன்ஸ்டிடியூஷனோட மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ். ஸோ உங்க நிறுவனத்தோட ஐசி யாரு, ஐசி சேர்பர்சன் மெம்பர் யாருன்னு பார்த்து அங்கே வந்து நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அந்த இஷ்யூல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. வித்தின் 1 month அந்த இஷ்யூவை அவங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த அவங்களோட நடவடிக்கை திருப்தி இல்லை அப்படின்னா நீங்க காவல்துறையும் நாடலாம். சரியா? ஸோ கரெக்டான எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் இம்மீடியட்டா எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் அது ஆக்ஷன் எடுக்கிறோம். இது ஒன்று. 2வது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் அஃபேர்ஸ் மேட்டர். யாரெல்லாம் இந்த அடலசன்ஸ் ஹேண்டில் பண்றீங்களோ 13 வயசுல இருந்து 17 வயசுக்குட்பட்ட இந்த குழந்தைகள் இருக்காங்களே எல்லாம் லவ் மாத்தி 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 லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து கிரிமினலைஸ் ஆக்கக்கூடாது. மேக்சிமம் ஏதோ வயசு கொள்ள நம்மளே அந்த வயசுலாம் கடந்து தானே வந்திருக்கோம். ஸோ அது வந்து எப்படி உங்க அம்மாவோட ஜூனியர் தான் உங்க அப்பாவோட ஜூனியர் தான் இதுன்றதை புரிய வச்சோம்னாவே போதும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம என்ன சில டீச்சர்ஸ் என்ன பண்றீங்கன்னா நீ லவ் பண்ற பொண்ணு அதனால கெட்ட பொண்ணு, நீ வந்து கெட்ட பையன், நீ அதனால என் ஸ்கூலுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து ஒரு வாரத்துக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னாவே முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் அவன் வந்து எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுவான்? நம்ம உலகம் வேணா பெருசா இருக்கலாம், ஆனா அவனோட உலகம் எது? அந்த வகுப்பறை அங்க இருக்கிற ஒரு 10-15 ஸ்டூடெண்ட் அவங்க தான் அவங்களோட உலகமே. ஸோ நீங்க தான் அந்த உலகத்துல பெரிய ஆளு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அவனோட வாழ்க்கையே வந்து முடிஞ்சு போயிடும். அதனால தயவுசெய்து இந்த மாதிரி லவ் மேட்டர் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பக்குவமா அதை எப்படி அந்த பையனை அந்த பொண்ணு அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இல்ல நமக்கு தெரியலையா, கரெக்டா நீங்க வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, இதுக்குன்னே சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் தான் இருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து டிசிபிஓ மூலயமா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. பார்ட் டைம் ஏதாவது ஒரு 1 hour வராங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா பேரண்ட்ஸ் நாலேஜ் கொண்டு போயிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க, இல்லை ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். நீங்க எப்படி அந்த விஷயத்த சொல்றீங்க? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த பக்குவம் இருக்கிறதே இல்லை. என் பையனை பத்தி சொல்லிட்டாங்க, என் பொண்ணை பத்தி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டு அடிக்கிற கோஷ்டிங்லாம் இருக்குது. ஸோ நீங்க அதை பக்குவமா இது ஒன்றும் பெரிய வேட்டர் இல்லை. ஏன்னா நீங்க வந்து வருஷம் ஒரு 500 குழந்தைகளை பார்ப்பீங்க, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 கிளாஸ் எடுத்தீங்கன்னா. ஆனா அவங்களுக்கு இருக்கிறது 1-2 அவங்களுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போறது இல்ல. வாழ்க்கையில ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்கல்ல, 2 குழந்தை பெற்றிருப்பாங்க. அந்த 2 குழந்தைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு இருக்க போகுது. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்காது இல்லையா? ஸோ குழந்தைங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வோடு நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா டிவி ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு திருமணமான பெண்களுக்கு மட்டும்தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இட்ஸ் சிவில் ஆக்ட். இதுல வந்துட்டு நீங்க ஒரே கூரையின் கீழ் வாழ்ற எந்த ஒரு உறுப்பினராலும் ஒரு பெண்ணுக்கு இல்ல ஒரு பெண் குழந்தைக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா டிவி ஆக்ட்ல நம்ம வந்து ரெமெடி தேடலாம். சில சமயம் வந்து அண்ணா வீட்டுல அத்தை சித்தி கொடுமை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு சாப்பாடு கொடுக்க மறுக்கிறாங்க, இல்ல வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க, படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது டிவி ஆக்ட்கே அவங்க ஹெல்ப் கேட்டு
அதை வந்து என்ஷூர் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் த்ரூ கோர்ட் மூலயமா, நாட் இன் போலீஸ் ஸ்டேஷன். பட் பிலோ 18 இருக்கிற குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இப்படி உள்ள ஒரு அமைப்பு இருக்கு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சில சமயம் எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியாது, பட் யார் அதுக்குன்னு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்களோட டைப் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஸோ டிசிபி நம்பர் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம கேட்கலாம். அடுத்து மெயினா சைல்டு மேரேஜ். 10ஆம் கிளாஸ்ல இருந்து 12க்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய சைல்டு மேரேஜ் உங்களுக்கு உங்க நாலேஜ்க்கு ஒரு படிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு பசங்க காணாம போயிடுவாங்க, பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா குழந்தைய கையில வச்சுட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் அந்த பெண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களை எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்லிட்டே இருங்க, 18 வயது முடிகிற வரைக்கும் திருமணம் வேண்டாம், அது வரைக்கும் உடல்நிலை வந்து நல்லா இருக்காது, முதல்ல வந்து ஒரு படிச்ச ஒரு வேலைக்கோ இல்ல ஒரு தொழில் பண்றதுக்கோ நீ தகுதியா மாறிக்கோ அப்படிங்கறத நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஈஸியா இருக்கும். நீங்க அந்த போர்ஷன் முடிக்கிறதோ இல்ல அகாடமிக்ல அவன் 100 வாங்குறதோ மேட்டர் கிடையாது. இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறானா, இந்த சமுதாயத்துல போட்டி நிறைந்த இந்த சமுதாயத்துல எப்படி அவன் தன்னை தக்க வச்சுக்கிறான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அதுக்கு உங்க குழந்தைங்களை டெவலப் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம்னா விமன் ஹராஸ்மெண்ட். நீங்க வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்ல குழந்தைய வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறது, மேக்ஸிமம் பெண் குழந்தைன்னா வந்துட்டு ரிசப்ஷன் ஒர்க்ல உட்காரு, ஒரு காஃபி எடுத்துட்டு வர்றதுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா டீ கொண்டு வர்றதுக்கு ரிசப்ஷன் நிற்கிறதுக்குலாம் உமன் கேர்ள் ஸ்டூடெண்ட்டை போடுவோம். கொஞ்சம் ஏதாவது கட்டணும், கயிறு கட்டணும், ஏறி தூக்கிட்டு வரணும், டேபிள் சேருக்கு போனா ஆம்பளை பையங்களை கூப்பிடுறது, அந்த மாதிரி ஜெண்டர் இதுவா பார்க்காதீங்க, அந்த அந்த குழந்தையோட ஹெல்த் வைஸ் பாருங்க. ஸோ ஒர்க்ல தயவுசெய்து ஜெண்டர் பார்க்காம அவனோட ஸ்டாமினா, அவனோட பிசிக் பில்ட், பாடி பில்ட் அதை வச்சு நீங்க ஜாப் கொடுக்குறீங்க, அவனோட ஸ்கில் அதை வச்சு நீங்க ஒரு லீடர்ஷிப் பொசிஷனோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, நீங்க சின்ன விஷயம் தான், குழந்தைனா இந்த குழந்தைனா புடவை தான் கட்டணும், இந்த குழந்தைனா வேட்டி சட்டை தான் போடணும் அப்படிலாம் அந்த ஸ்டீரியோடைப்பை நீங்க அப்பவே மாத்திட்டீங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து இது பண்ணும்போது நைட்டி போடுறது அவமானமாகவும் நினைக்காது, ஜீன்ஸ் பேண்ட் போடுறது தான் பெருமைன்னு நினைக்காது. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? நீங்க அந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை வந்து உடைங்க தயவுசெய்து. கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு சமம் தான், லைட்டா அந்த பிசிக்கல் டிஃபரன்ஸ் தானே தவிர இந்த ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் வந்து கம்யூனிட்டி வைஸா இது பண்றோம், நான் இந்த பிலாங்ஸ் டு திஸ் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி பீப்புள் இன்னொரு கம்யூனிட்டி சப்ரஸ் பண்றது எல்லாரும் எதிர்க்கும். ஆனா ஒரே குடும்பத்துக்குள்ளே தன் உதிரத்துல வந்த பெண் குழந்தையே வந்து வேண்டான்னு சொல்ற அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் தேவைப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளே வந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கல சப்போர்ட் பண்ணலன்னா வேற யார் பண்ணுவா? ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. சொசைட்டியில வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் ஆசிரியர் பெருமக்கள் கரெக்டா வந்து லைட்டை ஏற்றி வச்சீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் அந்த லைட் வந்து போயிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ விமன் ஹராஸ்மெண்ட் வந்து அந்த பையன் வந்து டேக் இட் டு ரைட்டா இருக்கக்கூடாது. ஸோ ஒரு குழந்தை ஒரு அடலசன் ஏஜ்ல ஒருத்தர் காமெடி பண்றன்ற பேர் வழியில இல்லை ஒரு லவ் பண்றன்னு பேர் வழியில ஒரு ஸ்டாக்கிங் பண்றா, ஒரு காமெடியா அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறான்னா நீங்க அதை இன்டர்வியூ ஆகணும் என்னன்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கே அவன் மைண்ட் செட்ல இல்லக்கண்ணா அப்படிங்கறத புரிய வைக்கணும். அவனை போயிட்டு நம்ம அப்போது அந்திரிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு விடணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த ஆட்டிடியூட் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்றதுக்கு பார்க்கணும். அப்படி இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த உமன் ஹராஸ்மெண்ட்டே இருக்காது. இப்போ வந்து போன ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னா உமன் ஹராஸ்மெண்ட் கேசஸ் 10 நிமிஷம் செஸ்ட் முறைச்சு பார்த்தாவே கேஸ் போடுறோம். ஸ்டாக்கிங் பண்ண கேஸ், டெய்லி குட் மார்னிங் போட்டா என்னை தொல்லை பண்ணிட்டே இருக்கான கேஸ், எல்லாத்துக்கும் கேஸ் போடுறோம். திரும்ப மறுபடியும் அவன் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதா ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்குறோம். தாசில்தார் எப்போ ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இன்வோக் பண்ணலாம். இப்போ அந்த ஆர்டர் வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வயலேட் பண்ணிட்டான்னு அதுக்கும் கேஸ், கூண்டாஸ் போடுறோம், ஹெச்எஸ் ஓபன் பண்றோம். நீங்க எப்படி ஒரு பிக் பாக்கெட்டு ஒரு கொலைக்காரனுக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி மானிட்டர் பண்ணுவோமோ அதே சேம் ஒரு உமன் ஹராஸ்மெண்ட்லயே போக்சோ ஆக்ட்லயே ஒருத்தர் ரிப்பீட்டடா வந்து இவன் வல்லரபிள், இவன் திருப்பி இதே தான் பண்ணுவான்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா அவனால நாங்கள் ஹெச்எஸ் ஓப்பன் பண்ணி அவனை மானிட்டர் பண்ணலாம், அவனை கூண்டாஸ் போட்டு உள்ள போடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சட்ட ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கடுமையா இருக்கு, நீங்க அதை பயன்படுத்திக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்க நிறைய வந்துட்டு இப்போ எல்லாமே நல்ல 100% படிக்கிறதுக்கு வராங்க. பட் அந்த டாய்லெட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் உங்க ஸ்கூல் டாய்லெட்ஸ்ல தண்ணி வருதா, கொஞ்சம் நீட்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க, அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ மாசத்துக்கு 3 நாள் லீவ் போட்டாங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் என்ன வருது? கொஞ்சம் நீங்க இருக்கிற ஸ்கூல்ல
உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இல்லாம நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பா, இப்ப செல்போன் இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளுக்கு வந்து எங்களுக்கு கேசஸ் வர்றதே பாத்தீங்கன்னா செல்போன்ல போட்டோ எடுத்துட்டான், வீடியோ எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஈஸியா கிடைக்குதான், போனை தூக்கிட்டு வரான். ஸோ அவனுக்கு என்ன பண்றன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய வந்துட்டு போன் இதெல்லாம் பார்த்துட்டு லைவா பார்க்கறதுக்கு லைக் பண்றான். ஸோ அது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லடா அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பாத்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா, தேவையில்லாம ஜன்னல் அது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அந்த சேஃப்டி ஆஸ்பெக்டை பார்க்கணும். பசங்க ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துட்டு வராங்க, என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அடுத்து சைபர் கிரைம். நிறைய வந்து பசங்க ரீல்ஸ் பார்க்குறேன், யூடியூப் பார்க்குறேன், நான் வீட்டில் இருந்து பேரண்ட்ஸ் கிட்ட வம்படிச்சு ஃபோனை வாங்கிட்டு, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு போர்ஷன் போடுறீங்க இல்லையா, ஹோம் ஒர்க்கு எல்லா அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபோன் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுது. ஸோ போடும்போது ஃபோன் அத்தியாவசியமாகிடுது, அவனுக்கு ஃபோனை கொடுக்குறோம், அவன் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்க்குறான். தேவையில்லாத ரீல்ஸு அது கண்டதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அவன் வந்துட்டு பேரண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் கண்டதே பார்த்துட்டு அதை லைவா டெமோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். எங்களுக்கு கேசஸே வந்துட்டு இந்த லவ் ஆஃபீஸு, டீனேஜ் ப்ரெக்னன்சி, இது இந்த மாதிரி குழந்தைங்க சைபர் கிரைமில் அது அப்படியே ஈல்ட் ஆயிடுறது. அதுக்கு அது தப்புனே தெரியல, இப்போ என்னப்போ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த குழந்தை அவ்வளோதான், நான் இந்த லைஃப் எப்படி நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ண போகிறோம் போது ரொம்ப பயமா இருக்கு. ஸோ முக்கியமான ஒரு பொறுப்பு உங்க கையில இருக்கு, தயவுசெய்து இந்த ஆங்கிள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் பார்த்த ஒரு விஷயங்கள் இல்ல, ஒரு பிரச்சனை நடந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் போக்சோ அப்படின்னா 10 சொல்லிட்டேன். நீங்க காவல்துறை உதவி ஏதாவது தேவைப்படுது, இப்போ சார் சொன்னார் இல்லையா, நீங்க 5 மார்க் போடுறியா இல்லைன்னா இன்னைக்கு இந்த வெட்டுறது குத்துறது ரவுடித்தனம் பண்ற டீம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது நீங்க 100 கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா 10 to 15 மினிட்ஸ்ல போலீஸ் பக்கத்துல வந்துருவாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். பேட்ரோல் வண்டி வந்து சென்னை சிட்டியில more than 300 பேட்ரோல் வண்டி லைவா 24/7 வந்து இருந்துட்டே இருப்பாங்க, உடனே வந்துருவாங்க. அதுவும் ஸ்கூல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு பிரச்சனைனா இமீடியட்டா ரஷ் பண்ணிடுறோம். ஏன்னா கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல பிரச்சனைனா இமீடியட்டா அதை அட்ரஸ் பண்ணணும். ஆபீசர் லெவல்ல தான் போகணும், கீழே எஸ்ஐஓ இன்ஸ்பெக்டர் அப்படியெல்லாம் விட மாட்டோம். அது வந்து அப் டு கமிஷனர் நாலேஜ் வரைக்கும் போகணும். இதுக்கு ஸ்பெஷல் டீமே, ஒரு டீம் சொல்றது நம்ப மாட்டாங்க, இன்னொரு டீம் அனுப்பி விடுவாங்க. வேரியஸ் டீம்ஸ் வந்து செக்அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது சொல்ற ஃபீட்பேக் வந்து கரெக்ட் தானா என்ன அப்படிங்கிறது. நம்ம ஒருத்தர் மட்டும் அப்படிலாம் கிடையாது, வேரியஸ் ஏஜென்சிஸ் வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்துருவாங்க. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம், 100 கால் பண்ணுங்க. அடுத்து வந்து காவல் உதவி ஆப்னு ஒரு விஷயம் இருக்கு, நீங்க அதை உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நீங்க வந்து அதை டச் பண்ணவோ இல்லை ஷேக் பண்ணவோ உங்களுக்கு உங்களோட லொகேஷனோட எங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் கால் வந்துடும். நீங்க சொல்லாமே எங்களால உங்களோட ஆடியோ வீடியோ பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நாங்கள் உடனே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், நாங்கள் வந்துருவோம். சரியா? அதே 10 to 15 மினிட்ஸ்ல. இது சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல் ரூம் சென்னையில இருக்கு. சென்னையில மட்டும்தானா? இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாவே 100 காவல் உதவி அப்போ வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. நாங்க வந்து 10 to 15 மினிட்ஸ்ல போயிருவோம். இப்போ ரூரல்னா கொஞ்சம் ஒரு ½ அன் அவர் லேட் ஆகும், வேற ஒன்றும் இல்லை, அந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உதவி எண் 181, இது வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஒரு ப்ராப்ளம் அது ஹவு டு ஹேண்டில் தெரியல அப்படின்னா நீங்க அது கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இது வந்து கோர்ட் மூலியமா பார்க்கணும், இது ஸ்டேஷன் மூலியமா பார்க்கணும், இல்லை இந்த ஆபீசர் போய் பாருங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு ஒரு கைட் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க வீட்டுல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1 ஸ்டாப் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு சமூக நலத்துறை கண்ட்ரோல்ல. அது எங்க இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச் இருக்கு இல்லையா, மாவட்ட மருத்துவ மையம் மேக்சிமம் அந்த கேம்பஸ்குள்ள தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தாம்பரத்துல ஒண்ணு இருக்கு, நார்த் மெட்ராஸ்ல ஒண்ணு இருக்கு. ஸோ 1 ஸ்டாப் சென்டர் நீங்க நெட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு லொகேஷனோட வரும், எங்கெங்க இருக்கு, அதோட ஃபோன் நம்பர் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க குழந்தைங்களா இல்லை இப்போ பெண் குழந்தைங்களா, நீங்க அவங்கள இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை, பட் யூ ஷுட் நோ. ஏன்னா ஒரு காவல்துறையில இருந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், எங்களை வந்து ஒரு நெகட்டிவா தான் பார்ப்பாங்க எப்பயுமே. பட் ஒரு ஆசிரியர் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுல நம்பகத்தன்மை இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா டீச்சர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனால நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 1930 சைபர் கிரைம்ல இப்போ உங்க பணம் எழுந்துட்டாவோ இல்லை உங்க போட்டோ வந்து மார்க்கிங் பண்ணி போட்டுருவான், குழந்தையோட போட்டோ போட்டுருவான். கேர்ள் ஸ்டூடெண்ட் லவ் பண்ணி ரெஃப்யூஸ் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல லவ் பண்ணுங்க, காலேஜ் போற நேரத்துல அதுக்கு மனசு மாறிடும். இது ஏன்னா இன்ஜினியரிங் போவோம், இவன் ஆர்ட்ஸ் காலேஜ் போவோம், ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகாது, உடனே புட்டுக்கு போயிடும்.
ஸோ பிரேக்கப் வேண்டான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். திருப்பி இல்லை நீ தான் லவ் பண்ணணும் மொத்த காலம் நின்றுட்டு அந்த பொண்ணை ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ எடுத்த போட்டோலாம் வச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நீங்க சைபர் கிரைம் சொல்லிடலாம், இல்லை நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை அவங்க எனி ஸ்டேஷன் நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது இதுல நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் இப்போ 1930 நீங்க உங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. www.cybercrime.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல உங்க பணம் போகுது அப்படின்னா, இப்போ சில சமயம் நைட் டைம்ல திடீர்னு உங்க போனை ஹேக் பண்ணிடுறாங்க, உங்களோட பணம் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்துக்கு ஸ்டேஷன் போயிட்டு இருக்க முடியாது. 1930 போட்டீங்கன்னா 10-15 நிமிஷத்துக்கு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம டக்குன்னு வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா பணம் வந்து பிளாக் பண்றதுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை ஸ்டாப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்டு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் குயிக் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் விட்டீங்கனாலும் இருக்கிற எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்க போன்ல வர அன்ஆத்தரைஸ்டு நம்பர்ல இருந்தோ இல்ல ஃபேக் ஐடியில இருந்து வர லிங்க்ஸ் எதுவுமே கிளிக் பண்ணாம பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் போன்ல அன்னெசரி கம்யூனிகேஷன், அபிஷியல் கம்யூனிகேஷன் அவாய்ட் பண்றது பாருங்க. எந்த லிங்க்குமே தொடாதீங்க, ஓடிபி சொல்லாதீங்க, அதை பார்த்துக்கோங்க. நீங்களும் அந்த உங்களோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கோ இல்லை ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு ஆத்தரைஸ்டு குரூப்ல மட்டும் இருக்கிற மாதிரி பாருங்க. அது வந்துட்டு எங்க வீட்டுக்கார போனை நான் வச்சிருக்கேன். சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கார நம்பர் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்காரர் நமக்கு செட் ஆகுதுன்னா சில சமயம் எதையாவது போட்டு விட்டு போயிடுவார்ல, எல்லாருக்கும் மேட்ரிமோனியல் இது வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ தயவுசெய்து அஃபீஷியல்னா அஃபீஷியல் தான். இப்போ எங்க சார்ல என்னோட ஆஃபீஸ் குரூப்ல ஏதாவது ஆஃபீஸ் மேட்டர் தலையிட்ட நான் விடவே மாட்டேன், எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ அதே மாதிரி டீச்சர்ஸுமே நம்மளோட ஒர்க் வந்து நம்ம கரெக்டாக டெசிஷன் எடுத்து தெரிஞ்சுக்கணும். அதை போய் வீட்டில் சொல்லிக்கிட்டு அதை பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு யூடியூப்ல ஒரு இது பார்த்தேன் நான். ஒரு பெண் தலைவர், ஊராட்சி மன்ற பெண் தலைவர், அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த ஒர்க் எல்லாம் பார்த்துப்பாரு. அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரிசர்வேஷன்ல வந்துட்டு பெண் தலைவர் வந்துட்டா கூட ஒர்க் எல்லாம் ஹஸ்பண்ட் தலையில கட்டிட்டு ஜாலியா வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்மளோட ஒர்க்கு எவ்வளவு சிறப்பா செய்யறதுக்கு நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்து அதை அந்த அபிஷியல் டிக்னிட்டியை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அன்னெசரி நம்ம யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா உரிய அத்தாரிட்டிகிட்ட சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ண வைக்கணும். இதுதான் உங்களை பார்த்து தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து வராங்க. எங்க டீச்சர் அப்படின்னு இப்ப விஷயம் பண்ணோம்னா நீங்க எப்படி என்ன சாரி கட்டுறீங்க, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்றீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி பேசுறீங்கன்றது நீங்க சொல்லி தரவே வேணாம். அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஏறிடும், எங்க டீச்சர் மாதிரி தானே இருக்கணும். ஆக்சுவலா நானுமே வந்து என்னோட ஆம்பிஷனே டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை. 97ல +2 முடிக்கும் போது அப்பெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஒரே ஒரு இதுதான் இருக்கும், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், பிரைவேட் இருக்காது. பிரைவேட் ரொம்ப ரேரா இருக்கும். அதுக்கு 25,000 வேற கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவு பணம்லாம் கட்ட முடியாது. நான் டிஸ்ட்ரிக்ட்ல 3rd மார்க் அந்த அப்ளை பண்ணதுல. ஆனா எனக்கு வரவே இல்லை. ஏன்னா 2 சீட் அப்ப பார்த்து எங்க டிஸ்ட்ரிக்ட் 2ஆ பிரிஞ்சிருச்சு. டிஸ்ட்ரிக்ட் 3 சீட்டு, அதுல டிசேபிள்டு போயிருச்சு ஒரு சீட்டு. ஸோ நான் 3வது வரும்போது முதல் 2 பேரும் எடுத்துட்டாங்க. 3வது சீட்டு எனக்கு வரவில்லை. நான் 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குரூப் 4 எழுதி பாஸ் பண்ணி போனேன். ஸோ அந்த மாதிரி நான் கிடைக்காத ஒரு என்னோட ஆம்பிஷியஸ் ப்ரொஃபஷனை நீங்க உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால அதை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கணும். நிறைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து உங்க முன்னாடி வந்து தேங்க்ஸ் சொல்றாங்களோ இல்லையா, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. பட் இந்த சொசைட்டி நல்லா இருக்கு, ஒரு ஒழுக்கமா இருக்கு, ஒரு டிசிப்ளினா, ஒரு ஒர்க்ஃபுல்லான ஒரு சொசைட்டியா இருக்குன்னா அது நீங்க தான், அது நீங்க மட்டும்தான். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த டீச்சரை நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குழந்தைங்களை கைட் பண்ணலாம். நிறைய அந்த குழந்தை வந்துட்டு ஒரு 15 வயசுல 14 வயசுல என்ன பெரிய எக்ஸ்போஜர் இருக்கு போகுதுன்னா, அதுக்கு மிஞ்சி தெரிஞ்சுன்னா இந்த ரீல்ஸ்ல போடுறது மட்டும்தான் தெரியும். மற்றபடி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த சினிமால வர ஹீரோஸ் பார்த்துட்டு இப்படி பண்ணா 10 பேர் பரம்ப ஓட முடியாது இல்லை. ஆனா அதை நினைச்சிட்டு இருக்கோம், இப்படி பண்ணா 10 பேர் போவான். அந்த டான்ஸிங்க்கு எத்தனை வாட்டி ரிஹர்சல் பார்த்து எடுத்திருப்பான்னு அதுக்கு தெரியாது. அந்த ரீல்ஸ் போடுறதும் படம் பார்க்கறதும் அந்த சினிமாவில் இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு அது எல்லா சேட்டை பண்ணிட்டு இருக்கும். அதை நீங்க கரெக்டா கைட் பண்ணி, இல்ல அகாடமிக்குள்ள இப்படிதான் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த லைஃபோட வேல்யூவை நம்ம சொல்லி கொடுத்து பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீடி பீப்புள், அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம
ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்ப்பை வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம். சின்ன சின்ன கொஞ்சம் தூக்கி விட்டா போதும், நீங்க தலைமையில தூக்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் இருக்கும்போது கொஞ்சோண்டு ஒரு தோல் கொடுத்து ஒரு கை கொடுத்து ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னாவே போதும், அவன் புடிச்சு மேல வந்துடுவான். நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு பாருங்க. ஒரு நிறைய கேள்வி கேளு பசங்களை வந்துட்டு அவன் சிந்திக்கிற மாதிரி டெய்லி வந்துட்டு இன்றைய கேள்வி இன்னும் ஏதாவது ஒரு புதுசா சொல்லுங்க. ஏன் வந்து இப்படி கூட கேட்கலாம், ஏன் அம்மா சாரி கட்டுறாங்க, ஏன் அம்மா சமையல் மட்டும் பண்றாங்க, ஏன் அப்பா பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி சின்ன சின்னதா அவனோட சிந்தனையை தூண்டுற மாதிரி நம்ம கேள்வி கேட்கலாம். அது எப்படி நம்ம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணலாம், அவங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கேரக்டர். அட்லீஸ்ட் வந்து கிளாஸ் ரூம்ல உள்ள நாங்க இப்பதான் எல்லாம் ஷூ சாக்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் வந்து செப்பல் தான் போட்டு வருவோம். அந்த செப்பல் ப்ராப்பரா அடுக்கி வச்சுட்டு போறதுல இருந்து ஒழுங்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நோட் புக் கரெக்டா அட்டை போட்டு அதை அடுக்கி வைக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அங்கேயே அந்த டிசிப்ளின் நீங்க வந்து வளர்த்துட்டீங்கன்னா நம்ம ரெகுலரா அண்ணனே வேலை அன்னைக்கு பார்ப்போம், எப்படி நம்ம திங்ஸ் வச்சுக்கிறது, எப்படி நம்மளை சுத்தி இருக்கவங்கள்ட்ட மரியாதையா நடந்துக்கிறதுன்றது நம்ம ஸ்கூல் இதுலயே வந்து இது பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்து ரெஸ்பான்ஸ், ஒரு சொசைட்டில எப்படி ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறது. நிறைய பேர் அறிவாளியா இருக்கான், ஆனா ரோட்ல போகும்போது வச்சு டூ வீலர்ல போவான், கார்ல போவான், அப்படியே வச்சு துப்பிட்டு போவான். அவன்கிட்ட என்ன பெருசா டிசிப்ளின் இருக்கு? அவ்வளோ படிச்சு அவ்வளோ பணக்காரன் வந்து அவன்கிட்ட என்ன ஒரு எச்சு துப்புற சொசைட்டி உருவாக்குறதுக்காக நம்ம இருக்கோம். பட் நீங்க அப்ராட்லாம் பாருங்க, அந்த மாதிரி துப்ப மாட்டாங்க, குப்பைப்பட மாட்டாங்க. ஈவன் குப்பை தொட்டியே பப்ளிக் பிளேஸ்ல இல்லாத கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா? ஜப்பான்லாம் பாத்தீங்கன்னா குப்பை தொட்டியே இருக்காது. நீங்க போட்டு உங்க கையிலே தூக்கிட்டு போக வேண்டியதுதான். உங்க வீட்டுல போயிட்டு உங்களோட அந்த இதுலதான் போடணும். மற்ற நம்ம சிலாகச்சி பேசுறோம்னா அங்க வந்து கரெக்டா அந்த வேல்யூஸ் நம்ம டீச்சர்ஸ் வந்து விதைக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த ரைம்ஸையும் 1 to 3 ABCD அவங்க பொறுமையா கத்துக்கிட்டோம். எனக்குலாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து தான் நான் ABCDயே கத்துக்கிட்டேன். 1வது 2வதுலாம் வெறும் 0 1 2 3 10 வரைக்கும் கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். 7th வந்து தான் இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டியே படிக்க தெரியும். ஸோ நாங்க என்ன கேட்ட போயிட்டோம். அந்த வேல்யூஸ், அந்த கேரக்டர், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டில எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம அப்படியே கல்வியோடு சேர்ந்து சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப புத்திசாலியா இருக்கான் ஆனா தப்பு பண்றான். அந்த மாதிரி ஒரு கிளவரான குற்றவாளியை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? எங்களுக்கு ஒர்க் அதிகமாயிடுது. தயவுசெய்து நாலேஜ் வந்து நம்ம எப்போ வேணா யூடியூப்ல இருந்து கத்துக்கலாம், கரஸ்பாண்டன்ஸ்ல கத்துக்கலாம், ஓனா கத்துக்கலாம். ஆனா அந்த வேல்யூஸும் அந்த டிசிப்ளினும் உங்கள்கிட்ட இருந்து தான் வர முடியும். அதனால அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து மரியாதை குறையா நடந்துடுது, இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இல்லாம இருக்குன்னா அது வந்து டாலரேட் பண்ணிக்காதீங்க. அது வந்து எப்படி சரி பண்ணலாம்னு பாருங்க. சரி சின்ன பிள்ளை தானே நீங்க விட்டீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இதுவாகிடும். ஸோ தவறு வேற தப்பு வேற. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அதை கரெக்டா கைட் பண்ணுங்க. அதே மாதிரி பெண் குழந்தைங்களை வந்து கான்பிடன்ஸ் பில்டப் பண்ற மாதிரி நீங்க ஒரு உங்களோட ஸ்பீக்கிங்கே அப்படி இருக்கணும். இப்போ எங்க சார் பாத்தீங்கன்னா நான் 11th 12th படிக்கும்போது வருவாரு கிளாஸ்ல, டீச்சர் இல்ல நேரத்துல எல்லாம் குச்சிட்டு இருப்போம் இல்லையா, பேசிக்கிட்டு இருப்போம். அவர் அங்க ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல லேப் இருக்கும், அங்க வந்து பாப்பாரு. எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு வந்துட்டு ஏதாவது ஒரு பிசிக்ஸ் கொஸ்டின் கேட்பாரு. இந்த தியரி சொல்லு, இந்த ஆக்ட் இதை சொல்லு, ஏதாவது கேட்பாரு. அந்த லா சொல்லுன்னு சொல்லலைன்னா இந்த 2 மார்க் கொஸ்டின் சொல்றதுக்கு உனக்கு துப்பு கிடையாது, உனக்கு பூ வேண்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு பூ வச்சிருப்போம். அந்த கொஸ்டின் சொல்லாதவங்க வந்து யாராவது 2 கடையில பூ சொல்லி இருந்தாங்க, கட்டி வச்சிருந்தாங்கன்னா அம்மா உதவு. சோ ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வந்துட்டு பூ முக்கியமா? இல்ல பட்டுப்பாடு முக்கியமா? தன்னோட அறிவு, அந்த வேல்யூஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். எங்க டீச்சர்ஸ் வந்து மறைமுகமா எங்களுக்கு உணர்த்திட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு அதை விதிச்சுட்டே இருக்கணும். எது முக்கியம்? கலரோ இல்ல ஹைட்டோ வெயிட்டோ இல்ல பணமோ இல்ல பேக்ரவுண்டோ இல்ல பதவியோ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீ உள்ளுக்குள்ள உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி ஒரு பிரச்சனையை அணுகிற, நீ எப்படி இந்த ஒரு சொசைட்டில நடந்துக்கிற இன் பிட்வீன் அப்படிங்கிறத நீங்க வந்து அப்பப்ப அந்த குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த குழந்தை சூசைட் பண்ணாது, எவ்வளவு பெரிய ஒரு இடர்பாடு வந்தாலும் அந்த குழந்தை தப்பு பண்ணாது. அதை வந்து எப்படி ஸ்போர்ட்டிவா எதிர்த்து நம்ம முன்னுக்கு வரணும்னு தெரியும். இது வந்து நீங்க சின்ன வயசுலயே வடிக்கிறது தான், அது அப்புறமாலாம் வரும்னா சொல்ல முடியாது. ஸோ தயவுசெய்து உங்களோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்க. அவன்கிட்ட பேசுங்க, இம்மீடியட்டா உங்க ஐடியாஸ் சொல்லுங்க, அவன்கிட்ட ஐடியாஸ் கேளுங்க. இது எப்படிடா பண்ணலாம், இது எப்படிப்பா பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோஷியல் இஷ்யூஸ், சைல்டு மேரேஜோ இல்ல வந்துட்டு போக்சோவோ போஷோ இல்ல உமன் ஹரஸ்மெண்ட்டோ இல்ல வந்து உமன் எம்பவர்மெண்ட்டோ வாட் எவர், நீங்க அப்பப்போ ஒரு டாபிக் கொடுத்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு குழந்தை நல்லா
சமைக்கலாம், ஒரு குழந்தை நல்லா பேசலாம், ஒரு குழந்தை நல்லா ஒரு விஷயத்தை நேர்த்தியா பண்ணலாம், ஒரு விஷயத்தை நல்லா ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ அவனோட டேலண்ட்டை புரிஞ்சுட்டு அவன்கிட்ட அந்த வேலையை கொடுத்து வேலை வாங்கி, இது பார்த்தியா நீ இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க, இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அவங்களோட ஸ்கில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் சப்போர்ட். வீட்டில் வந்து அப்பா அம்மா சில சமயம் பிரிஞ்சிருக்கலாம், அவங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், இல்லை எங்கன்னா வேற என்ன வேலை பார்க்கலாம், பாட்டி வீட்டில் இருக்கலாம். ஈவன் அப்பா அம்மாட்ட இருக்கும்போது இதுக்கு 2 சண்டை விட்டுட்டு இருக்கலாம். காலையில் வந்து சண்டை விட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக வந்திருப்பான் ஸ்கூலுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த எமோஷனல் சப்போர்ட், குழந்தை என்ன மனநிலையில் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அந்த அந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தை முடிச்சிருக்கிற முக்கால்வாசி டைம் வந்து உங்களோட தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் அந்த குழந்தை, அப்பா அம்மா கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அடுத்த தலைமுறை, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் கொடுங்க. ஒரு விஷயத்த தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை எப்படி வந்து அந்த குழந்தை கத்துக்கலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க சின்னதா அதை கொஸ்டின் பண்ணி அதை கைட் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் வகுப்பறையை பார்த்து குழந்தை பயப்படக்கூடாது. என்னோட ஆசிரியர், தலைமை ஆசிரியர் வந்தாருன்னா 11th 12th படிக்கும்போது தமிழ் இங்கிலீஷ்க்கு என்னோட ஹெட்மாஸ்டர் தான் எடுப்பார். அவர் கிளாஸ்மே எல்லாம் தெரிச்சு ஓடும். ஏன்னா கிளாஸே எடுக்க மாட்டாரு. பெண் குழந்தைங்களா இருப்போம்ல, நாங்க பேர் சொல்லி உனக்கு வந்து டாக்டர் மாப்பிள்ள தான், உனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ள தான், இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ எல்லாம் வந்து அந்த நேரம் ஏதாவது பிசிக்ஸ் ப்ராஜெக்டாக எழுதலாம், எதுக்கு விட்டு போய் உட்காந்துட்டு கிளாஸ், நான் 2 சப்ஜெக்ட் போது ஏகப்பட்ட கிளாஸ் வேஸ்டா போகும். ஆனால் தெரிச்சு ஓடி என்ன சண்டை பொண்ணுல உட்காந்துட்டு ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிளாஸ்ல வந்துட்டு நம்ம டீச்சர் கிளாஸுக்கு போனால் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும், ஏதாவது உருப்படியாக சொல்லி தருவாங்க, இல்லை சிரிக்கலாம், இல்லை ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக கிடைக்கலான்ற மாதிரி குழந்தைங்க நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி பாருங்க. அடுத்து வந்துட்டு குழந்தைங்கள அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்க வந்து எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, 100 வாங்குறாங்க, ஸோ ஏதோ படிச்சு வந்துருக்குங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூ வரும்போது, ஒரு ப்ராப்ளம், ஒரு வேலைக்கு வரும்போது, ஒரு ஃபீல்டில் நிற்கும் போது பயப்படுறாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லாமல் போயிடுது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் நிறைய வந்து சொல்லிக் கொடுங்க. ஒரு சிஸ்டம் பண்றதோ, இல்லை வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் போயிட்டு தனக்கு தேவையானதை கேட்கறது கூட தெரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் லீவ் லெட்டர் கரெக்டாக எழுத தெரியல, 1008 மிஸ்டேக்ஸ். என்ன புண்ணியம் ஒன்றும் கிடையாது. கேட்டா என்னடா எங்க போலீஸ் நிறைய பார்த்தீங்கன்னா லீவ் லெட்டர் தப்பா இருக்கும், ஒரு டிராஃப்ட் ரைட்டிங்கா அடிக்க தெரியாது, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்படியே தமிழும் கொலையா இருக்கும், இங்கிலீஷும் கொலையா இருக்கும். இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது, இந்த மொழியும் தெரியாம அந்த மொழியும் தெரியாம கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பிள்ளைங்களை வந்து அடுத்து அந்த மொழி திறன் நிறைய வந்துட்டு நான் நினைப்பேன். இந்த இங்கிலீஷும் தமிழும் வந்துட்டு அப்போ வந்து தேவையில்லாத சப்ஜெக்ட் நினைச்சுப்போம். 11th 12th படிக்கும்போது நான் ஸ்டெம், பிசிக்ஸ், பயாலஜி அந்த டீம் இப்போ பாரு அந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் கற்றுக்கிட்டு அழுவோம். இந்த தமிழ் இங்கிலீஷ் தொடவே மாட்டோம். ஸோ ஒரு இப்போ காம்படிஷன் எக்ஸாம்ஸ்ல லாங்குவேஜ் ஒரு பார்ட்டுன்னு வரும்போது தான் அடடா எவ்வளோ முக்கியமானதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. தயவுசெய்து மொழிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எல்லா டீச்சர்ஸுமே. அந்த கிளாஸை பிடிங்கி அப்போ போய் மேத்ஸ் எடுக்கிறேன், சயின்ஸ் எடுக்கிறேன்னு கொஞ்சம் வம்படிக்காம மொழிக்கான டைமை விடுங்க. அதே மாதிரி கேம்ஸ் டைமையும் விடுங்க. எல்லாரும் கேம்ஸ் டைம் எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் அது வந்து சொங்கியா இருக்குது. ரொம்ப அறிவாளியான 40 வயசுல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டானா அது அந்த சொசைட்டி இருக்கு இல்லையா? ஸோ உடல் திறனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கொண்டு வரணும். அடுத்த சொசைட்டியை ஷேப் பண்றது உங்க கையில தான் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. கேர்ள் ஸ்டூடெண்ட்டை எப்ப பாரு புருஷனை பத்தியே நான் பேசி இது வம்படிக்காம +2க்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற, எப்படி உங்க லைஃப் அமைச்சுக்கலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அந்த டாக்டர் நீட் எக்ஸாம் தவிர ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீட் ஃபெயில்னா அவ்வளவுதான், நான் முடிஞ்சா லைஃப் அப்படின்னு போய் சூசைட் பண்ணிக்க. அப்படி கிடையாது. நீட் இல்லாம டாக்டர் இல்லாம ஏகப்பட்ட ப்ரொஃபஷன் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. நான் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் போலீஸோட இது எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து இந்த எக்ஸாம் செலக்ட் ஆனது போலீஸா வந்து ரொம்ப ஆக்சிடென்டலா தான். ஈவன் செலக்ட் ஆகிட்டு கூட நான் போக மாட்டேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் ஒரே தொலை பண்ணிட்டு இருந்தேன். நான் போக மாட்டேன், நான் அடுத்த எக்ஸாம் எழுதி நான் ஆடியோ போய்க்கிறேன். எங்க சார் தான் இல்லை உனக்கு இதோட பவர் தெரியாது போன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. இது வந்து டீச்சர்ஸ் வந்து நீங்க அந்த ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையும் கொண்டு போய் காமிங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட ஒரு ஆஃபீஸா, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போங்க, ஒரு எஸ்பி ஆஃபீஸ் கூப்பிட்டு போங்க. ஒரு அதுக்கு மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு அங்க என்ன பண்றாங்க, ஒரு எனி ப்ரொஃபஷன்ஸ், ஒரு ஆடிட்டிங், ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட கூப்பிட்டு போங்களேன். சூப்பர் மார்க்கெட்ல அவர் எப்படி அந்த சூப்பர் மார்க்கெட் நிர்வாகம் பண்றாரு, எப்படி திங்ஸ் கொள்முதல் பண்றாரு, அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொஃபஷன்ஸ், ஒரு காய்கறி கடை அவர் எப்படி அதை வந்து மேன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சோம்னா குழந்தைக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துட்டு போகுது. ஸோ வேரியஸ் ப்ரொஃபஷன்ஸை அடையாளம் காட்டணும்.
அவங்கள கூட்டு போய் காமிங்க, அந்த அந்த தொழில் எப்படி நடக்குது, அந்த வேலை எப்படி நடக்குது. ஒரு ஒரு செப்பல் வரணும்னா கூட எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டியது இருக்கு, ஒரு நோட் புக் வரணும்னா எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கு, ஒரு துணிமணி தச்சு வரணும், ஒரு டைலரிங் ஷாப்ல இருந்து எல்லாத்தையுமே அந்த ப்ரொஃபஷன் காமிக்கும் போது நமக்கு அந்த குழந்தை வந்து தான் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த +2 முடிச்சு ஒரு 1 இயர் கேர்ள்ஸ் சைல்டுனா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, அது கரெக்டாக படிக்க போகுதா இல்லை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்களான்ட்டு கொஞ்சம் பேசி பேசி அந்த குழந்தைங்கள ஒரு 1 இயர் டிராக் ஆன் பண்ணீங்கன்னா அடுத்து அது நல்லா போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராம் டிபேட்ஸோ இல்லை ஒரு இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்கனைசிங்காக ஒரு ஈவெண்ட் நடக்குது உங்கள் ஸ்கூல்லனா ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் கொடுங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஆம்பளை பசங்கள்ட்டே கொடுக்காம பெண் குழந்தைங்களுக்கும் ஒரு இது கொடுங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பரதநாட்டியத்துக்கு பெண் குழந்தைய போட்டுறீங்க, அல்ட்ரா மாடர்ன் டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்கு ஆண் குழந்தைய போடுறீங்க. அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் இல்லாமல் கொஞ்சம் ஈக்குவலா நீ ஒன்று பண்றியா நீ ஒன்று பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருந்தாதான் நம்ம திறமைக்கு முக்கியத்துவம் தர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அடிக்கடி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுங்க. நிறைய அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து வர சொல்லி அவங்களை அட்ரஸ் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷன்ஸ் பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் அந்த அகாடமிக் தவிர எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே பண்றதில்லை, அதனால அந்த மாதிரி இல்லாம பார்த்துக்கோங்க. மெயினா டுகெதர் த்ரூ எஜுகேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் வி கேன் பில்ட் எ பெட்டர் அண்ட் மோர் ஈக்குவல் வேர்ல்ட் அப்படிங்கிறது எப்பவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு நம்மளோட ரைட்டை கேட்கறதுலையும் சரி, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுலையும் சரி, எஜுகேஷன்லையும் நம்ம ஒரு ரிமார்க்கபிள் பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ரெக்வஸ்ட். தேங்க்யூ. Really truly inspiring words, madam. On behalf of School Boys and YMCA, we want to honor you with a memento, shawl and bouquet.